வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம் 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 வணக்கம். நிறைந்த செல்வத்தோடு முன்னால் பார்த்தியா சத்தியவரத்து சமயம் 16,000 51 அஞ்சாகத்தான் அமர்ந்தவழியே அம்மா அம்மாள் முத்து மகமாரி அம்மன் அம்மனுடைய அனுகிரகத்தினால் நீங்க 2 பேரும் வாழ கடவுது நீண்ட ஆயுள கட்டு சேகர் நாடக ஆசிரியர். அவர் எவ்வளவு நாளைக்கு அவர் ஜமா ஓட்டுறாரோ அந்த நாள் வரைக்கும் நீ காலங்கட்டு தாளம் வாசிக்கக்கூடிய காவேரி அம்முண்டா மனோரஞ்சன் நிறைந்த செல்வத்தோடு வாழ கடவுது. ஆமாய்யா கரெக்ட். சரி தம்பி ஐயா சபைய பார்த்தியா? சபையை பார்த்தால் 50,000 எப்படி பார்க்கப்படுகிறது? லட்சுமி கடாட்சி வருது சபை. ஆமா ஐயா. ஏய் ஓ ஜலதார விழுக நேரும் தம்பி தன் குலமற்று வெறுப்பதுண்டோ குலகடல் அந்த நேரை. ஆமா புலவர்கள் சபையற்றோடு ஆஹா உண்கவி ஏற்றினாலும் நலமத்து பருப்பதுண்டு நவீனதோர் பெரியோர் பெரியார் இதுல உனக்கு என்ன விளக்கம்? விளக்கம் பிரகாஷ் பிரகாஷ் ஆஹா ஒண்ணு விளக்கம் புரியல. ஓ மேல ஆகாயத்தில் ஆஹா மேகம் திடல் 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 திடலா மேகம் திரளும். ஆமாங்க ஆமா மேகம் பெறணும். ஊர்ல மழை வச்சுக்கோ மழை வச்சுக்கும். மழை வச்சுட்டால் தளமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக ஓடி வரும். ஆமா ஜலம் எப்படி இருக்கும்? அது சுத்தமான ஜலமா இருக்கும். மேடு பள்ளம் வெற்றி பள்ளம் மேடு வெற்றி நிரந்தரமா மழை வச்சுக்கிறோம். ஆமா ஆமா தம்பி டேய் அதனால் அது அசுத்தமான ஜலமா இருக்கும். அதே ஜலமானது ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு. ஓ கடல்ல இருக்கு. இந்த ஜலம் அது பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தமான ஜலம். ஆமாய்யா. இந்த அசுத்தமான ஜலம் வாய்க்கால் வழியாக ஓடி ஆழியாக சமுத்திரத்தை தேடி செல்லுமா? கடலுக்கு தேடி செல்லும். ஆமாய்யா. ஆனா அசுத்தமான ஜலம் வருகிறது. அப்படி என்று வேண்டாம் என்று வெறுக்காது. அது ஏன் நம்ம என்னதானே நம்மளை தேடி வருது அப்படின்னு அலைகளா கூட்டு செல்லுமே தவிர வேண்டாம் என்று வெறுக்காது. இனம் வருகிறது. இனம் வருகிறது. நம்ம இனம் செட்டு நந்து வருகிறது. அந்த இனத்தோடு இனம் அந்த கடலுடைய அலைகளால் ஓ ஓ என்று சேர்த்துக் கொள்ளும். அலைகளால் அலைந்து இனத்தோட இனம் சேருமே தவிர வேண்டாம் என்று வெறுக்காது. சபையை பார்த்தால் கடலை போல் அமர்ந்திருக்கின்ற கடலுக்கு சமமாக இருந்தாலும் ஆமா எத்தனை வருஷமாக இந்த மேடையில கூத்தாடுறோம்? நான் நாடகம் பாக்குற காலத்திலே வந்த ஒரு நாள். ஓஹோ நீ நாடகம் தெரியாது. அப்படியா? ஆமா நாடகம் பார்க்கலாம் என்று வரக்கூடிய ஆசிரியர். ஆமா ஆமா ஆடக்கூட அதுல இருந்து இதுவரைக்கும் இந்த மேடையில் ஆமா அது கடவுளுடைய புண்ணியம் புண்ணியம். அண்ணாமலையார நிகரகம் அதனால் எந்த வரைக்கும் குறை என்று ஏதாவது குறை காலையில எங்கயா குறை இருக்குதுங்க. அதனால் கடலை போல வந்திருக்கின்றான். தேவலோகத்தில் கூடுவது அது தேவ மன்னன் சபை. தேவ இந்திரன் சபை. இல்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை. அது கனக சபை. கடலூரில் கூடுவது அது சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டிய மன்னன் சபை. பாண்டிய மன்னன் சபை. இங்க கூடியிருப்பது நாடக சபை. எதற்காக? இந்த மன்மத திருவிழா முன்னிட்டு மன்மதனுக்காக அந்த ஊர் மக்கள் அனைவரும் உரிமைக்க சேர்ந்து அது ரதி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து தேரிலே அமர வைத்து ஊர்வலா கொண்டு வந்து அந்த மன்மதன் ரதி தேவி கொள்ளிலே இருக்கிறது. அந்த மன்மதனுக்காக ஒரு முறை மன்மதன் அழிவார். காலையில உடனே இருப்பார்.
உடனே தட்டி எழுப்புவோம் தேவப்பிண்டம் ஆகாத வரம் பெற்றவர்கள் கல்யாணம் நடந்தா 3 நாள். ஆமா 3ஆம் நாள் எரித்து விடுவார்கள். அது ஏன் என்ன காரணம் தெரியுமா? என்ன ஐயா? சக்திக்கு சிவனுக்கு போட்டி வந்து அம்மா இருக்காங்களா உமா பார்வதி. ஆமா அவர்களுக்கு சிவனுக்கு போட்டி வந்து உமா பார்வதி மலை பெருவதராஜனுக்கு பார்வதியாக பக்கன் யாகத்தில் இருந்து வந்த சாபம். ஆமா பார்வதியாக அம்மா பிறக்க இவர் ஆமா ஏரிகிரி பர்வதத்திலே சென்று பூஜையில் அமர்ந்து விட்டாரா சிவபெருமான். அப்ப அசுராதிகள் சொல்ல தாங்க முடியவில்லை. ஆமா தேவர்கள் அடியோதட்டமாக அசுராதிகள் அடிக்க அந்த நேரத்தில் பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தேவலோகத்தில் தேவசபை கூடி இந்திரனுடைய சபையில கூடின உடனே ஆனால் சிவனுடைய தவத்தை அழித்தால் அசுராதிகள் தொல்லை நீங்கும். ஆமா கைலாயம் வைகுந்தம் சத்தியலோகம் எல்லாம் அசகற்று ஆகிவிட்டது. அதனால் அங்க சென்று மன்மதனை விடுத்து மன்மதன் கையில என்ன இருக்கு? கரும்பு வில்லு அரும்பு கணை தென்றல் தேர் ஆரோக்கியபுரி பட்டணம் யாருக்கு? மன்மதனுக்கு. ஆமா மனைவி இருக்கால ரதி சிவனுடைய மகள். ஆமா அப்படி சென்று மன்மதனை நியமித்து அனுப்பின உடனே ரதிக்கு மரித்தால வேண்டாம் போவாதீங்க. ஆமா எங்க அப்பாவை தவத்தை அழிக்க சென்றால் உனக்கு அழிவு வந்து விடும். ரதி மரித்து பார்த்தா நிக்கல தேவர்கள் குறிய சேர்க்க வேண்டும் அல்லவா? ஆமா அப்படி என்று கரும்பு வில்லை கரத்திலே பிடித்து அரும்பு கணையோடு சென்றார். அங்கு சென்று பார்த்தால் சிவன் பெரிய தவத்தாலை ஏற்படுத்தி தவத்தில் இருந்தார். தவம் செய்திருக்கிறார். ஆமா அவருக்கு மாமனாராஜா. ஆமா யாரு? சிவபெருமான். ஆமா அப்ப என்ன நினைத்தான் மன்மதன்? மாமனாருக்கு நெற்றியில கண்ணு. அவன் நெற்றி கண்ணு திறந்தால் பாராகி பிரபஞ்சம் பத்தி எரிந்து விடும். அதனால் முன்னால் நின்று பானம் போட்டால் நெற்றி கண்ணை திறந்து நம்ம எரித்து விடுவார் என்று பின்னாலே நின்று பானம் போட்டாராம். ஓஹோ மன்மதன். ஆமா என்ன பானம் போட்டார்? காமபானம். காமபானம். ஆமா காமபானம் போட்ட உடனே அவருக்கு வேர்வை வேர்த்து தேகம் மறத்து தாபம் கலைந்து விட்டது. அப்போ சிவன் நினைச்சாராம் எப்படி இந்த பானம் யார் இடத்துல இருக்கும்? மருமகன் மன்னதன் இடத்துல தானே காமபானம் இருக்கும். அதனால் முன்னால் நெற்றிக்கண்ண திறந்து பார்த்தால் முன்னால் இருந்துதான பானத்தை போடுகிறான். மருமகன் எரிந்து விடுவானு. அப்படி இருந்து பின்னால திரும்பி பார்த்தா அங்கதான் இருக்கான். ஆமா பின்னால இருந்து பானம் போட்டாரு. பத்தி எரிந்து விட்டார். அந்த ஐதீகம் தான் வருடத்துக்கு ஒரு முறை. அப்ப பார்வதியும் சிவனையும் கொண்டு வந்து கல்யாணம் செய்யக்கூடிய நேரத்தில் தாலி அறுத்து நின்றாலாம். ஆமா அப்போ முதலாக தேவர்கள் கூடி மன்மதனை மறுமுறை எரிந்த மன்மதனை எழுப்பி மறுபடியும் ரதிக்கும் மன்மதனுக்கும் முதல் கல்யாணம் செய்து இரண்டாவது தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் பர்வதராஜன் மகள் பார்வதிக்கு இரண்டாவது கல்யாணம் செய்தார்கள். அந்த ஐதீகம் தான் வருடத்துக்கு ஒரு முறை கல்யாணம் செய்து அவர்களை எரித்து 3ஆம் நாள் எழுப்புவது. அதேபட்ட மன்மத சாமிக்காக சபை எவ்வளவு இருக்கு பார்த்த கற்றார் கருணை பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறார். மாதாபிதா குரு தெய்வம் முன்னால் பார்த்தியாடா பெரியோர்கள் எவ்வளவு அமைதியாக அடக்காரத்தோடு அமர்ந்திருக்கின்றார். ஆமாங்க இந்த கலரில எத்தனையாவது வயதுல இருந்து நீ வர தம்பி? நான் இப்ப 4 வருஷமா வரையா. வயதோ 76. ஆமா என்றைக்கு ஐயா கலைமாமணி விருது பெற்ற சேகர் ஐயா ஜமாயில வந்து நான் அடி வைத்தனும். ஆமா அட்டுநாள் என்று வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த கலரி வந்து மெச்சிக்கின்னு இருக்கேன். ஆமாய்யா அப்பேற்பட்ட கனது அனுமான்கள் அண்ணனுடைய பாதத்திற்கு முன்னால் எழுந்தருளிய அம்மனுடைய பாதத்திற்கு மன்மதன் ரதி அவனுடைய பாதத்திற்கு நாடக கம்பெனி அனைவருக்கும் ஆச்சார அவர்களுக்கு சிறுவன் வணக்கம்.
விவரமா புரிந்து விட்டது. எப்படி? பிரம்மதேவன் 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 நெத்திலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன். கரெக்ட் கரெக்ட். ஓ மூன்றாவது கடவுள். மூன்றாவது கடவுள் யாரு? நீங்கதான். இருக்காத. ஏய் அப்படி இல்லடா. ஆட்கள் அழித்தல் படைத்தல். படைத்தல். ஆட்கள் என்றால் கைலாயம கோவில வீட்டில் இருக்கின்ற 2011 நேத்திரம் எடுத்தார் சிவபெருமான். சிவபெருமான் முதல் கடவுள். முதல் கடவுள். இரண்டாவது கடவுள் அது பகவான் நாராயணன். ஆராகிய பிரபஞ்சத்தில் ஏய் ஓ அதர்மத்தை அதர்மத்தாலே அழிப்பாரா? ஓ அந்த நாராயணன். ஆமா. அதர்மத்துக்கு கூட நியாயம் சென்றால் அது அழியுமா? ஐயாங்க. அதர்மத்தை அதர்மத்தாலே அழிப்பார் எங்க அப்பா நாராயணன். ஆமா ஆமா. அவர் உச்சிக்கவலத்திலே உதித்தார். யான் தான் பிரம்மதேவன். என்னுடைய வேலை தெரியுமா உனக்கு? என்ன வேலைங்க? ஆராகிய பிரபஞ்சத்தில் யானமத்தில் 28,886 சிவராஜுகளுக்கும். ஆமா. நீங்களா ஐயா? இந்த மாநில மக்கள் எல்லாம் படிச்சது நீங்க தானா? ஆமா. நான் உங்களா தேடி ஒரு வெட்டான நீ பண்ண வேலை என்னயாக நடக்குது உலகத்துல? கேள்ற நல்லா கேள்ற. ஏன் அப்படி இருக்கிறீங்க? மனுஷ மாடாயா நீ? இல்ல பின்ன என்ன இது? ஆமாடா ஐயா, நீ பண்ண வேலை ஏன் சொல்றான்னு கேளுங்க, விளக்கமா கேளுங்க. நியாயஸ்தனா? ஆமா ஆமா ஆமா. பஞ்சாயத்துக்கு தலைவரா நீ? ஆமா ஆமா ஆமா. சாட்டத்துக்கு நியாயத்தை கொண்டாந்து இல்ல சரி சரி. நீ பண்ண வேலையால என் பொண்டாட்டி நொண்டியா படிச்சுக்கிறேன். அவன் என்ன பாவம் பண்ணா? ஏன் ஓர வந்து படிக்கிறேன்? ஓர வந்து படிக்கிறேன். ஒருத்தனை ஏயா படிக்கிறேன், ஒருத்தனை பணக்காரனா படிக்கிறேன், ஒருத்தனை நொண்டியா படிக்கிறேன், ஒருத்தனை நொண்டியா படிக்கிறேன். நீதான் படிக்கிற. ஒருத்தர் ஊமையா படிக்கிற, என் பொண்டாட்டி நொண்டியா படிச்சுக்கிறோம். கால் நொண்டியா போல. என் பொண்டாட்டி பண்ணாயா? உன் பெஞ்சாதிக்கு கால் முடமா? நொண்டியா? அது என்ன காரணம்? ஏன் அப்படி படிக்கிற? என்ன காரணம்? ஓர வந்து படிக்கிற. பணப்பு தொழில் என்றால் சரி, அது அப்புறம் இருக்கட்டும். சரி, இப்ப உனக்கு வயசு என்னடா இருக்கும்? எனக்கு வயசு 23. 23. தமிழ்நாடு இது. இங்கிலீஷ்ல 20 கிண்டின்னு அதை பேசாது. தமிழ்ல தமிழ்நாடுல பாண்டிச்சேரி பாட்டு இது. அதனால நீ ஆமா ஐயா இங்கிலீஷ் ஓர் மேன் ஓர் மேன் பஞ்சாயத்துக்காரரா நீங்க? பாட்டி சார் நேம் சிறுபிள்ளை அப்படிதான் பேசுவான். சிறுபிள்ளை பயம் அறியாது. ஆமாங்க. அதனால இப்ப அவனுக்கு என்ன ஒரு 23 இருக்கும். இருக்குமாவா? 23 தான் நடக்குது. போர் மேனு மாறு மேனு. சரி சரி. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது 50 60 இருக்கு. தாண்டி இருக்கா? கொடுக்க மாட்டாங்க. ஆமா, எங்க அப்பா கொடுக்க மாட்டாரு. 58 வயசு ஆகுது ஐயா. ஆமா, எங்க அப்பா கொடுக்க மாட்டேது ஐயா. சரி சரி, 58 வயசு. ஆனால் இப்போ ஐயா சேகர் ஐயா ஜமாயில கெட்டிக்காரன். இந்த வருஷம் தான் புது கெட்டிக்காரன். ஆமா, ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் பரவெல்லாம் விடியா தெரியும். எல்லாம் சாட்டில வெளுக்க வேண்டித்தாவன விடியத்தினே வியாபாரம் நடத்திக்கிட்டே இருக்கும். மவனே பஞ்சம் இல்ல. சங்கரப்பேட்டையில காய்கறி வியாபாரம் பண்றேன். வாங்கி வாங்கி நீ பண்ணி ஜாப்ல வைக்க வேண்டாம். அப்படி இல்ல, விடியத்தினே வியாபாரம் நடக்கும். ஆனால் பரவெல்லாம் டபால் டிவில் டபால் டிவில் டபால் டிவில் பரவெல்லாம் நோட்டா தர மாட்டான். இல்லையா தண்டு போறானுவ. அப்படியா? அவன் பூரா அடிக்க எடுத்தான். வாங்கி வாங்கி மூட்டை கட்டுமா. காலையில 6 மணி ஆனா நாடகம் முடிஞ்சு. நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதா. ரைட்டு. அங்க போன உடனே அப்பாவுக்கு வயதான நேரம். அவர் என்ன சொல்லுவாரு? சாய் போயிட்டாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு உணவு. அது வயசாகி போயிட்டா வேலைக்கு தகுந்த நேரத்தில் கொடுக்கணும். சொல்லுவாங்க பயமொழி கூட. என்ன? கேகோடலுக்கு சாணி பயமோறதுக்கு தானின்னு. இந்த கேகோடலுக்கு தீனி பயமோறதுக்கு தானி இல்லங்க. பெரியவங்க சொல்லுவாங்க கேகோடலுக்கு தீனி பயமோறதுக்கு தானி போறாங்க அப்படின்னு நீங்க கேட்பாங்க. உனக்கு பின்னாடி நாங்க வருவோம் ஐயா. முன்னாடி நீ கண்டுபிடிச்சா பின்னாடி நாங்க வந்து சாப்பிடுவோம். அப்படியா? சரி சரி. எங்கடா கூத்தாட நீங்க அப்படின்னு கேப்பாரு. வேலைக்கு உணவு வரவில்லையே, சாப்பாடு வரலையே அப்படின்னு தண்ணியில உட்காந்து கேப்பாரு அவங்க அப்பா. ஆமா, கொடுக்க மாட்டான். இவன் தான் விடிய வியாபாரம் வாங்குறானே.
ஆமா இப்பதான் வயசான நேரம் தானே இவன் உட்காந்து தானே இருக்கான் ஒருவேளை முன்ன பின்னர் அவன் நேரம் ஆயிட்டா இப்ப இவங்க என்ன போயிடுச்சு இவன் என்ன வேலை செய்யறான் நான் எங்க இருந்து ஏமா நைட்டு ஃபுல்லா ஆண்டி வாங்கிட்டு லோல் போட்டு லொங்கடிச்சு பாண்டி பாட்டில இருந்து வரேன் வந்து சீனி பெறாது எடுத்துக்கு நான் பாரு வந்த உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து கிடக்குற கொஞ்சம் எடுக்க கூடாது வயசாகி போச்சு உனக்கு புத்தி இருக்குதா அறிவு இருக்குதா நான் அடிபட்டு வளப்பட்டு புத்தா மட்டும் புதுப்பட்டு பட்டு வரேன் வந்த உடனே நெல்லூருக்கு புதுப்பேட்டை கடுவனூரோட வந்துருவான் வந்த உடனே சாப்பாடு தான் உனக்கு முக்கியமா அப்படி என்ன பெற்ற தாய் தகப்பன் வயதான உடனே கேட்பது உணவு பெற்ற பிள்ளை கொடுப்பது காலால் உதைக்கிறான் போய் அப்பனே எந்த காலால் உதைத்தானோ மறுபிறவி அந்த பிறவி இல்ல மறுபிறவி உதைத்த கால் முடம் அது என் தவறு அல்ல அவன் செய்த தவற அவன் தான் அனுபவிக்கணும் அப்ப அடுத்த பிறவி நான் நன்றியா ஆனால் அது அப்படி இருந்தாலும் படைப்பு தொழில் என்றால் சாதாரணம் அல்ல சர்வஜாம அதர்வனம் 4 வேதம் 4 வேதத்தை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார் அந்த 4 வேதத்தை வைத்து பிரணவத்தை உச்சரித்தால் மானிட பிறவியான முதல் எருமைகளை 2886 ஜீவராசிகள் எல்லாம் ஒரு ஜீவன்களுக்கு 7 பிறவி உன் ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா இந்த ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா எதிராவது ஜனனம் அப்படி என்று பின்னால் எழுதி பின்னால் பார்ப்பது முன்னால எழுதுறது கிடையாது பின்னால் எழுதி பின்னால் பார்ப்பது அவனுடைய தலைவிதி எப்படி அமைது அது என்ன அமைஞ்சிருக்கா அதுதான் சரி ஐயா இந்த மாடி மக்களை படிச்சுக்க விடுங்க நீங்க ஓர வஞ்சல படிச்சிட்டீங்க இந்த கட்ட நாய் போட்ட நாய் படிச்சிட்டீங்க ஒன்னா போகுது ஐயா இந்த சுவாமிய அலங்காரம் பண்ணி அலங்காரம் செய்து அந்த தேரில் அமர வைத்து அந்த தேரை கலப்பலான்னு தேரை கலப்புவாங்க அந்த தேருக்கு கீழே தான் 2 மாட்டிட்டு வெளியே வருதுங்க போன வாரம் என் மாமனுக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் எங்க அக்கா 2 பேரும் ஜீப்ல உட்கார வச்சிட்டாங்க உட்காந்து ஜீப் எடுக்க போற அப்பதான் அந்த பொண்ணு பிள்ளைக்கு நேரா வந்து மாட்டிட்டு முடியுது அது வன்னுடைய படைப்புதானே இவ்வளவு ஜீவன்கள் இருக்க சிற்றம்பை என்பது மறைமுகம் அந்த ஜீவன் மட்டும் மறைமுகத்தில் சிற்றம்பத்துக்கு போகாது ஏன் அந்த மாதிரி படிக்கிறேன் அது என்ன காரணம் அப்படி படிக்கிறேன் கடவுளுடைய கட்டளை கடவுளுடைய படைப்பு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே அந்த ஆணாகப்பட்டது சிற்றன்பத்துக்கு ஆசை வைத்து தன் தாலி கட்டிய பெண் அது இருக்க சொந்த பொண்டாட்டி இருக்க அவள் கண்ணை மறைத்து அயலான் மனைவி மேல் ஆசைப்படுகின்றான் அந்த ஆடவள் 2வது பிரிவு கடாநாய் கரெக்ட் அதான் பெண்ணாகப்பட்டதில் தாலி கட்டிய தன் புருஷன் இருக்க தன் ஆம்படியா இருக்க அயலான் மேல் ஆசைப்படுகின்றது அந்த பெண் 2வது பிறவி பொட்டநாய் அதே பிறவில 2 பேரும் எங்க 10 பேர் கூட்டம் போடுறாங்களோ அங்கதான் அந்த சிற்றின்பத்துக்கு வரும் அந்த ஜீவன் 2 உட்கார்ந்து இருக்காங்களே ஆமா சிறு பிள்ளைகள் இவங்க கல்லால் அடித்து காரி துப்பும் நடுவே கொடுத்து வெட்டானு ஆனால் அது என்ன காரணம் அவர் செய்த தவறை அவரே அனுபவிக்க வேண்டும் மற்றவங்க யாரால அடுத்த பிரிவு இந்த மன்மதன் ஜாச்சா அந்த பூபதி பையன் கண்டிப்பா கடன் ஆயிடும் பொண்டாட்டி இருக்க சின்ன மாமையா உடவே மாட்டான் எந்த நேரம் வண்டியில சுத்துறான் அதுங்க கேட்டாங்களா சின்ன மாமையா வச்சு உனக்கு கேட்டாங்களா ஆனே தானே மல்லூர் பேட்டை பார்த்தா அப்புறம் அதான் ஒரு படி தமிழ் வாங்கிட்டு குடும்ப ரகசியம் ஆமா அப்படியே இருந்தாலும் அது மறைமுகமாயிருவா போன இப்பேற்பட்ட சபையில் வந்து வெளிச்சமா படம் அவன் பண்ற அட்டகாசத்துக்கு அவன் கண்டிப்பா அடுத்த பிரிவு கடன் ஆயிடும் அப்படியா ஆமாய்யா சரி விடு ஆனால் அப்படி சத்தியலோகத்தில் எந்த விதமான இடரில்லாமல் மந்திரத்தை வைத்து படைப்பு தொழில் என்னுடைய தொழில் ஆமா அப்படி இருந்தாலும் மற்றவரும்
கலியுகம். ஆமா ஆமா 4வது யுகம். ஆமா. ஆனால் ஆ, ஆ. யுகத்துக்கு வருமுறை ஆஹா. தேவாமிர்தம் கடைவது பழக்கம். பழக்கம். ஆனால் ஆ. அப்படி தேவாமிர்தம் கடைய வேண்டும் என்றால் ஆஹா. தேவர்களும் ஆ. அசுராதிகளும் 2 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்தால்தான் அந்த தேவாமிர்தம் கடை முடியும். அடைய முடியும். ஆமா. ஆனால் ஆ. அப்படி தேவாமிர்தம் ஆ. அப்ப அசுராதிகளை அழைத்து அழைத்து 2 பேரும் ஒற்றுமையாக ஆமா வேறுகிற வருவோம் மத்தாகவும் மத்தாகுவோம். பால் கடல் தாண்டியாக தாடியாகுவோம். சுடி என்று சொல்லக்கூடிய பாம்பு கையிலாகுவோம். ஆமா ஆஹா. தேவர்கள் வருமுறை ஒருபுறம் அசுராதிகள் வருமுறை ஒருபுறம் தேவாமிர்தம் கடைந்தார். கடைந்தார். அப்படி தேவாமிர்தம் கடையும் போது கடையும் பொழுது முதலாக ஆஹா. 32 விருது பிரதன. ஆமா. அது என்னென்ன? ஆ. ஐராவதம், ஆஹா. புண்டரிகம், புண்டரிகம், காமணம், ஆ. குமுதம், குமுதம். இப்படி சொல்லக்கூடிய 32 விருது பிறந்தது. பிறந்தது. 2வது மறுமுறை கடந்தார். ஆ. 7 பெண்கள் பிறந்தது. 7 பெண்கள். ஆமா. ஆ. அந்த 7 பெண்கள் யார் யார்? ஆஹா. தாரை, தாரை, இந்திராணி, இந்திராணி, வெள்ளையாணி, ஆஹா. வெள்ளப்புறாணி, வெள்ளப்புறாணி. ஆனால் மண்டாதாரி. இரண்டாவது. இப்படி 7 பெண்கள் பிறந்தார். 7 பெண்கள் பிறந்தது. இரண்டாவது. ஆமா. ஆ. 3வது முறை ஆஹா. தேவாமிர்தம் பிறந்தது. ஓ தேவாமிர்தம். தேவ கலசம் பிறந்து வெளியே வந்த உடனே வந்தவுடனே அப்ப அசுராதிகள் பார்த்தார். பார்த்தார். நியாயமர பிரகாரம் பாகம் எப்படிடா பிரிக்கணும்? ஆளுக்கு பாதி பாதியெல்லாம் பிரிக்கணும். அசுராதி பாதி, தேவருக்கு பாதி. டேய், ஓ தேவாமிர்தம் அசுராதிகளுக்கு கொடுத்தார். ஆ. அதனுடைய விவரம் உனக்கு தெரியுமா? இல்லங்க. அரை துணை பிடி மூப்பு சாக்காடு. சாக்காடு. 5 விதமான பஞ்சபாவங்கள் இருக்காது. ஆமா ஐயா. அப்படி என்ன? ஆ. ஊடுறக்கம் அல்ல, இல்ல. மலஜலம் அல்ல, ஆமா. இளமை முதுமை அல்ல. ஆ. அப்படி இல்ல பூபதி. ஆஹா. கொஞ்சம் அந்த தேவாமிர்தத்தில் கொடுத்து விட்டால் கொடுத்து விட்டா இந்த உருவம் ஆ. யுகயுகமா இப்படியே இருக்கும். அந்த தேவாமிர்தம் சாட்டாவா? ஆமா. கொஞ்சம் கட்டி கொடுக்கலாம் அத. ஏய், ஓடு கிளாஸ் ஊத்தி ஊத்தா குடிச்சிருவேன். கொஞ்சம் தேவாமிர்தம் புடுங்கன்னு அப்படி கேளு. கட்டிங்கன்னா அது என்ன? ஏய், யார் என்ன இப்ப? எந்த நேரமும் இதே வேலைக்கிறேன் நீ. 3 மாசம் போகுது. ஆமா, இதே சொல்லிக்கிட்டே மிசிக்கணும். இன்னைக்குதான் ஆரம்பம். ஆனால் நாளைக்கு மகனை கையை வச்சுனா வெட்டி விடுவோம். கை வைக்க மாட்டாயா? கிளாஸ் ஊத்திக்க. வருஷம் போற கூத்தாடம் இந்த ஊர்ல வெட்டி விடாது. ஆனால் இளமை முதுமை அல்ல, ஆமா. இறப்பு துறப்பு அல்ல, கூடுறக்கம் அல்ல, மலஜலம் அல்ல. அல்ல. அந்த தேவாமிர்தம் சாப்பிட்டார். சாப்பிட்டார். அது அசுராதிகளுக்கு கொடுத்தால் கொடுத்தால் தேவர்களோ மானிடனோ வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ தேவர்கள் பார்த்தார். அசுராதிகளுக்கு பாகம் கொடுக்கலன்னா சும்மா இருப்பானா? விடுவானா? விடுதலை அடிப்பா. அப்படி என்று எல்லாம் அப்ப தேவர்களுக்கு எல்லாம் அந்த நைன பாஷை தெரியும். ஆமா. எல்லாம் நைன பாஷையில பார்த்துட்டு எல்லாம் மௌனமா இருந்தார்களாம். இருக்கட்டுமே. அப்போ எங்க அப்பா இருக்காரு நாராயணமூர்த்தி. போடு, 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 போடு. பிள்ளைங்க சாப்பிட்டு அத்தை போய் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அப்ப அசுராதிகளுக்கு பாகம் கொடுக்கவில்லை என்றால் விடமாட்டான். அப்படி என்று எங்க அப்பா என்ன செய்தார்? நான் பாகம் பிரிக்கிறேன். ஓஹோ, நான் பாகம் பிரிக்கிறேன். ஆஹா, நான் பாகம் பிரிக்கிறேன். அப்படி என்று அழகான மோகினி பெண்ணாக வந்தார். மோகினி பெண்ணாக வரக்கூடிய நேரத்தில் அமர்ந்த கலசத்தை கரத்திலே தாங்கி தாங்கி அசுராதிகள் எல்லாம் ஆ. யார் யார் எந்த அவயத்தை பார்த்தார்கள். பார்த்தாங்க. சரி, சரி. தேவாமிர்தம் கொடுக்கறாங்களா இல்லையா? தேவ சபையில் தான் உட்கார்ந்து இருக்கமா? ஆமா. அப்படி என்ற ஞாபகமே இல்ல. இல்ல. யாருக்கு? ஆஹா, அந்த அசுராதிகளுக்கு. அசுராதிகளுக்கு. ஆமா, ஆமா. அப்போ இதுதான் தகுந்த நேரம். நேரம். அப்படி என்று ஆ. எல்லா தேவர்களுக்கும் ஆ. அந்த தேவாமிர்தத்தை கொடுத்து கொண்டே வந்தார். வந்தார்கள். அதுல ஒரு அசுரன் என்ன செய்தான்? ஆ. தேவர் மாதிரியே உருவத்தை மாற்றி அங்க வந்து அமர்ந்திருந்தான். ஓஹோ, அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. அப்ப பாத்துக்கிட்டே இருந்தான். ஆஹா. யாரு? சந்திர சூரியன். சந்திரசூரியன். ஓ, அவன் அசுராதி அவர்களுக்கு தேவாமிர்தம் கொடுத்துட்டீங்களே. ஆ. அப்படி பட்டாலேந்து பிடித்து கழுத்தை அறுத்து விட்டார். ஓ, அங்க. அந்த தேவாமிர்தம் உள்ள போகாது இருக்கும்போது ஒன்னே ஓ, போறதுக்குள்ள அங்க. அசுராதி கழுத்தை அறுத்தார். ஆ. அதுதான் 9 நவகிரகத்தில் ராகு கேது இருக்காரு. ஆமா, ஆமா. ராகு கேது. கொடூரமான அசுராதி அவன் தான். ஆமா. அப்படி இருக்க ஆ. அப்படி
அது தேவர்களுக்கெல்லாம் தேவாமிர்தத்தை கொடுத்து முடிந்த உடனே ஆஹா. களத்திலே வைத்திருந்தார் தேவகலசம் தேவகலசம். அமிர்த கலசம். ஆமா. அப்ப படால் என்று கலசத்தோட மறைந்து விட்டார். ஓஹோ. யாரு? எங்க அப்பா நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி. அப்பதான் ஞாபகம் வந்தது. எப்படி? யாருக்கு? ஆஹா. அசுராதிகளுக்கு. அசுராதிகளுக்கு. அதான் தேவ பசங்க நம்ம ஏமாற்றம் செய்து விட்டாங்க. ஆ. அப்படி என்று படையெடுத்த உடனே ஆஹா. தேவேந்திரனை பிடித்து அடிவதண்டமாக அடிப்பது. அடிப்பாரு. அது என்ன காரணம்? ஆ. வீதி மிச்சமில்ல அங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தானே. ஆமா. அங்க இருக்கு அல்லவா? ஆ. தேவலோகத்தை கொண்டு தேவேந்திரன் அடிவதண்டமாக அடித்து அடித்து கைலாயம் செல்வது, ஆஹா. வைகுண்டம் செல்வது, செல்வது. சத்தியலோகத்தில் யாருக்கும் அல்லவா? ஆமா. இங்க வருவது ஆ. எத்தனை நாளைக்கு இந்த துன்பத்தை நம்ம பொறுப்பது. ஆமா. அதெல்லாம் முக்கன் முதல்வராக இருக்கக்கூடிய ஆஹா. சிவபெருமானத்தில் முறையிட ஆ. அவர் நெற்றிக்கண்ணை திறந்து 6 படிகளாக வந்து சரவணையில விடுத்து ஆ. 6 முகம் 12 கரம் கரத்திலே சத்திவேல் ஆ. ஏழ்வதற்கு மயில்வாகன் ஆ. 6 முகனை விட்டு தாருகள் சிங்க மகன் சூரபத்மன் பாடுவாவன் ஆ. அசுராதிகள் தொல்லை நீங்கி விட்டது. இப்ப நீயும் உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன குறை உண்டா குடும்பம்? அப்ப நீ மட்டும் தனியா இருந்தா அப்புறம் அது பொறுக்குமா? அதனால் ஆ. படைப்பு தொழில் என்றால் நான் படைத்து விட்டா நான் பெரிதல்ல. ஆமா. என் மனைவி இருக்காளா? ஓ. கலைவாணி. ஆமா. அவன் நாவிலே நின்று ஓசை கொடுத்தால்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பேச்சு வரும். நீ படையத்தோட சரி. ஆமா. அவங்க உட்கார்ந்து நான் அவளை உட்கார்ந்தாதான் பேச முடியும். ஆமா. இல்லைன்னா பேச முடியாது. ஆமா, correct, correct. அதனால் நான் படைத்தாலும் என் கூடவே அவளும் நின்று நாவில் நின்று ஓசை கொடுக்கக்கூடியவள் கண்டிப்பா. கலைவாணி. ஓசை கொடுக்கணும் கலைவாணி. ஆமா. இப்ப நான் இப்ப அவன் போட்டவன் நான் போட்டோமா அவன் போட்டாட்டி எங்க எதுக்கு அந்த தேவலோகத்தில் அம்மாவை சத்தியலோகத்துக்கு வரவேற்பு அப்படின்னு அம்மாவை அழைச்சிக்கிட்டு அப்படி விளக்கமா சொல்ல சீக்கிரமாக கலைவாணி அழைத்த சீக்கிரமாயிட்டு வா. கலைவாணி தான் போ.
Hey!